நைஸ். ஸ்வேதா வா. எனக்கா? ஏய் அலையாத திரும்ப. ஓகே தேங்க்யூ. இந்த பேக் பண்ணுங்க. தேங்க்ஸ். Have it. Nice, no? ஏய் அர்ஜுன், இங்க வா. அங்க பாரு. என்னமோ பிரியா ரெஸ்ட் எடுக்கான்னு சொன்ன, அங்க ஜாலியா கிரியோட உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கா. இவளுக்கெல்லாம் போய் ச்சே. Happy birthday, sweetheart. Thank you, Arjun. என் பர்த்டேய நீ மறந்துருப்பேன்னு நினைச்சேன். உன்னோட பர்த்டே எப்படி மறக்க முடியும்? அது மறந்தா நம்ம ஃபியூச்சரே மறந்த மாதிரி. உன் பர்த்டேக்கு என்னோட கிஃப்ட். வாவ், சூப்பர்ப். இந்த ட்ரெஸ் செலக்ட் பண்ண எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? Thank you very much. ஓகே, சீக்கிரமா டெஸ்ட் பண்ணிட்டு வா. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கம் ஃபாஸ்ட். ஓகே. ஹாப்பி பர்த்டே பிரியா. What a surprise. Thank you. ஆமா, இன்னைக்கு என் பர்த்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க அப்ளிகேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். வாங்க கீழே போலாம். அர்ஜுனும் மத்த ஃப்ரெண்ட்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் வருவாங்க, நீங்க வாங்க போலாம். ஓகே. ஐயா, உங்களுக்கு பிராக்டிஸே பத்தாது. 3 நிமிஷம் ஆடுறதுக்குள்ள தடுமாறுறீங்க. நான்லாம் 3 நாள் நிறுத்தாம ஆடி இருக்கேன். சொல்றதை கேளுங்க. அது ஐயா மாஸ்டரு. பவாட போதும் மூடு. காத்தடிக்குது இல்ல, அதான் கலகலப்பா பேசிக்கிட்டு இருக்கோம். கேக் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இதான் நாங்க டெய்லி பாத்துக்கிட்டு லவ் சிம்பிள். மேட்ச் பாக்ஸ். மேட்ச் பாக்ஸ் இல்லையாடா? இல்ல நீ வச்சிருப்பீங்க கூட. சரி உள்ள நான் எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்குது? நாங்க எங்க இருக்கோமோ அங்க தேட வேண்டியதானே. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நடுவுல கேக்க வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு. பேக்கரி ஆரம்பிக்க போறீங்களா? அந்த கன்றாவி எங்களுக்கு எதுக்கு? எங்க பிரியாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நீங்க எல்லாம் முன்ன பின்ன பர்த்டே கொண்டாடினது இல்லையா? நான் பர்த்டேவே கொண்டாடுறது இல்ல. ஏன்? பிறந்த நாள் கொண்டாடினா நம்ம வயசு வெளியே தெரிஞ்சிடும். வயசு வெளியே தெரிஞ்சா அப்புறம் எனக்கு கல்யாணமே நடக்காது. கல்யாணமே நடக்கலனா புள்ள குட்டி பிறக்காது. புள்ள குட்டி பிறக்கலனா அப்புறம் கடைசி காலத்துல நம்மள யார் கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்ப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டேன்னு அழகா துணி எடுத்து கொடுத்து நம்ம கால்ல விழுந்து பாசமா யார் நமஸ்காரம் பண்ணுவாங்க. நாம செத்தோம்னா அந்த இடத்துல ஒரு மெழுகுவர்த்தி கொளுத்திட்டு ராத்திரி சொந்தக்காரலாம் ஒண்ணா சேர்ந்து உட்கார்ந்து தண்ணி அடிச்சிட்டு யார் ஃபீல் பண்ணுவாங்க. நான் ஃபியூச்சர் பத்தி திங்க் பண்றேன் சார். இன்னைக்கு பிரியாவோட பர்த்டே செலிப்ரேஷன் சார். அதுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பிரியா வந்துட்டு இருக்கா. பிரியாவோட பர்த்டேவே நீங்க கொண்டாடுறீங்களா? எங்க ஹோட்டல் எம்டி பெரிய பெரிய விஐபி எல்லாம் வச்சு பெரிய கேக் கூட அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உங்களை எல்லாம் அங்க வர சொன்னாரு. இது என்னது? கேக்கா? இது கேக்கு. அது கேக்கு. இது வந்து பைக்குனா அது பென்ஸ் காரு. இது டீ கடைனா அது 5 ஸ்டார் ஹோட்டல். உடனே எல்லாரும் அங்க வாங்க. ஐயா, டீ கடைனா எப்ப வேணாலும் வாங்கி குடிச்சுக்கலாம். 5 ஸ்டார் ஹோட்டல்ல ட்ரீட்னா கூப்பிடும் போது போலேன்னா மூடிடுவானுங்க. வாங்க வாங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Priya. And may God bless you. Happy birthday to you. Happy birthday dear Priya. Come on Priya. Come on.
என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் இவ்வளவு கிராண்டா நடக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஆனா இந்த பார்ட்டில ஒரே ஒரு குறை தான். உன்னுடைய பர்த்டேக்கு நான் எந்த கிஃப்ட்டும் கொடுக்கல. பிரியா, ஐ லவ் யூ. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த ரிங்கை நீ போட்டுக்கிட்டா என்னை ஏத்துக்கிட்டதா அர்த்தம். அப்படி இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்டோட கிஃப்டா இதை நினைச்சுக்கோ. உன்னோட முடிவு எதுவா இருந்தாலும் அதை நான் சந்தோஷமா ஏத்துப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை பார்த்துப்போ என்ன மரியாதை கொடுத்தனோ அதே மரியாதையை நான் உனக்கு கடைசி வரைக்கும் கொடுப்பேன். என்ன யோசிக்கிற பிரியா? அப்பப்போ மனுஷன் கண்ட கனவு சில பேருக்கு நிஜமாகுங்கிறத நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். அர்ஜுன், அர்ஜுன், கிரி ஐ லவ் யூன்னு சொன்னா. என்ன சொல்ற? நம்ம ப்ரோக்ராம் முடிஞ்சதும் ஊருக்கு போய் கல்யாணத்தை பத்தி பேசுறேன்னு சொன்னா. அதுக்கு நீ என்ன சொன்ன? நானும் சம்மதிச்சிட்டேன். ரிங் கூட பிரசன்ட் பண்ணா. என்ன சொல்ற நீ? உண்மையதான் சொல்றேன். பிரியா, என்னால நம்பவே முடியல. நம்ம பிளான் இவ்வளவு சீக்கிரம் சக்சஸ் ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கல. I love you பிரியா. I love you so much. I love you too. I love you. I love you Arjun. I love you Priya. I love you. I love you. Thank you so much sweetheart. I love you da. I love you. I love you. I love you. Thank you. I love you da. I love you so much my darling. வா பிரியா. வாப்பா கிரி, வாம்மா. விமலா, ஆரத்தி எடு. பிரியா, இவங்க என்னுடைய பாட்டிமா. வணக்கம் பாட்டிமா. நல்லா இருமா. இவங்க என்னுடைய அங்கிள். ஆசீர்வாதம் பண்ணுங்க. இவன் என்னுடைய யங்கர் சிஸ்டர் நிஷா. ஹாய். ஹலோ. என்னுடைய சின்ன அங்கிள். ஹாய். ஹலோ. என்னுடைய எல்டர் சிஸ்டர். ஹலோ. வணக்கம். இவங்க என்னுடைய சித்தி. வணக்கம். ஹலோ. நிஷா, பிரியாவுக்கு மத்தவங்க எல்லாரையும் இன்ட்ரோ பண்ணி வை. ஓகேண்ணா. பிரியாவை உள்ள கூட்டிட்டு போமா. போங்க. வாங்க வாங்க. வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். இருக்கணும். குட் ஈவினிங் பாட்டிமா. வா பிரியா, உட்கார். இருக்கட்டும், நான் சரிம்மா. பாத்துக்கிறேன். வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை எல்லாம் நாங்க வேலை வாங்குறது இல்ல. பிரியா, உன்னோட என்கேஜ்மெண்ட் கண்டிப்பா கிரியோட நடக்காது. இது என்னோட முடிவு மட்டும் இல்ல, கிரியோட முடிவும் இதுதான். ஆனா நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன் தெரியுமா? இனிமே உனக்கும் கிரிக்கும் நிச்சயதார்த்தம் எல்லாம் கிடையாது. வர 5ஆம் தேதி உனக்கும் கிரிக்கும் கல்யாணம். என்ன பிரியா, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி வைக்கப்படுற? இப்படி வைக்கப்பட்டீங்கன்னா அப்புறம் பாட்டியோட ஆசையை நான் எப்படி நிறைவேற்றி வைக்கிறது?
வாட் ஹேப்பன்? பிரியா, என்னாச்சு? ஏன் பயந்த மாதிரி இருக்க? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இந்த நேரம் பேசுறதுக்கு இல்ல. சரி, என்ன விஷயம் சொல்லு. கிரி, நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பவே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீங்க என்கிட்ட நெருங்கி வந்தப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீங்க என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணப்போ நான் உங்க மேல பைத்தியமாவே ஆயிட்டேன். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்போ என்னோட எல்லா கனவும் நிறைவேறிடுச்சுன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னு நினைச்சு பார்த்தேன். அப்பவே நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன், எனக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா நான் 1 மாசம் தாம்பத்திய விரதம் இருக்கிறதா வேண்டிட்டு இருக்கேன். இந்த விரதம் எனக்காக மட்டும்தான். உங்க விருப்பத்தை நான் தடுக்கல. ஏன்னா நீங்க என் ஹஸ்பண்ட். நீ சொன்னா நான் கேட்க மாட்டேன். நீ எப்படி நினைச்ச? இன்னையில இருந்து நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இனிமேல் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் உன்னோடது என்னோடதுன்னு இல்லாம நம்மளோடதா இருக்கணும். நம்மளுடைய கல்யாணம் எல்லாருடைய சமூகத்தால நடந்தது. உன்னுடைய வேண்டுதல்னாலதான் நான் உனக்கு கிடைச்சிருக்கேன்னா 1 மாசம் இல்லை, அதுக்காக எத்தனை நாள் ஆனாலும் நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன்.